ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம சனியோட டாமினேஷன் இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அஸ்ட்ரோ பைட்ஸ்ல பார்ப்போம். சனி அப்படின்னாலே நமக்கு தெரியும் எத்தனை வீடியோஸ் வந்து நெட்ல வருது. எல்லாமே வந்து சனி அப்படின்னா நெகட்டிவாவே நிறைய போர்ட்ரே பண்ணி வருது. நம்ம வந்து சில பாசிட்டிவ் வியூஸ் ஆஃப் அதர் சைட வந்து பார்ப்போம். சனியோட பாசிட்டிவ் ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஒரு சனி ஆதிக்கம் அதற்கிட்ட இருக்குன்னா, அவர்ட்ட நிறைய நல்ல விஷயங்களுமே இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு 2, 3 திங்ஸ் வந்து இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க. வேலை பார்க்க சொன்னா உங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாரி. வேலை, வேலை, வேலைன்னா அப்படி வேலை பார்ப்பாங்க. இப்போ அது எப்படின்னா, ஈவன் வந்து அது ஒரு ஒய்ஃபாவே இருக்கட்டுமே, ஒரு ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்ப 7ஆம் இடம் வந்து சனி இருக்கு அப்படின்னும்போது என்ன அர்த்தம்? 7னா மனைவி. அப்ப அவருக்கு வந்து வர மனைவி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஒர்க் ஓரியன்டடா தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசு அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சொன்னா, அவங்க பேசுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, வீட கிளீன் பண்ண, வீட சுத்தம் பண்ணுவேன், வேலை பார்க்க, பசங்கள பார்க்கன்னு சொல்லி அந்த வீட வந்து நீட் பண்ணி அந்த மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது, சமைக்கணும். அந்த ஒர்க் என்ன உண்டோ, அந்த ஒர்க் பேஸ்டாவே தான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் நெறைய இருக்குமே தவிர, உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஹஸ்பண்ட் கூட, கதை பேசணும் அந்த மாரி இருக்காது. ஸோ அது வந்து ஒரு இது இருக்கு. அதே மாரி மென்னா இருந்தாங்கன்னா, அவங்களுமே ஜாப்ல வந்து பயங்கர ஒர்க் ஓரியன்டடா இருப்பாங்க. வேலை நல்லா பார்ப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க. மெயினா வொர்க்கஹாலிக் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கா வந்து கண்டிப்பா இருப்பாங்க. சனி டாமினேட்டடா இருக்கிறவங்க. அதே மாரி அவங்க ரொம்ப மோஸ்ட்லி வந்து நைட் டைம்ல தான் வேலை பார்க்க விரும்புவாங்க. நைட் ஷிஃப்ட்ஸு இல்லன்னா கூட உங்களுக்கு கிரியேட்டிவ் ஜாப்ஸா இருந்தாலுமே, உங்களுக்கு அந்த நைட்ல தான் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ டே டைமோட நைட்ல கண் முழிச்சு வேலை பார்க்கறத வந்து அவங்க ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது கிளிக்கும் ஆகும். அவங்களுக்கு வந்து அதுதான் நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகுமே. அதே மாரி இவங்க நெறைய வந்து சோஷியலைஸ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் இவங்க நெறைய நேர்மையா இருப்பாங்க. நேர்மை அப்படின்னு சொன்னாக்க, கரெக்ட்டா இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. இப்ப அந்த லஞ்சம் வாங்க மாட்டேன். குருவோட நேர்மைங்கிறது ஒரு டைப்பா இருக்கும். பட் சனியோட நேர்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ரொம்ப வந்து கட் அண்ட் ரைட் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சனியோட நேர்மைய. இவங்களுக்கு வேற ஆன்மீகம் எல்லாமே வந்து ஒரு உண்மையா இருக்கும். சனின்னா அதான் சிம்பிளா சொன்னா, எந்த நீ ஆக்டிவிட்டி எடுத்தாலுமே அதுல உண்மையா இருப்பாங்க. அதுல வந்து ஏமாத்துங்கிறது இருக்காது. சனி கெட்டு போய் பாவத்துவமாகும்போது அது வந்து ஏமாத்து வேலை வரும். இப்போ ஒரு பக்தின்னு எடுத்தோம்னா கூட, கோயிலுக்குள்ள போனா கூட, எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படி கேட்காம, அப்படியே அந்த காடோட அப்படியே ஒன்றி போறது. அப்படியே அந்த ஆன்மா போய் சாமிட்ட பேசுது அப்படின்ற அளவுக்கு அந்த சோல் ரிலேட்டடா கனெக்ஷன் எடுத்து ஒருத்தவங்க வந்து சாமி கும்பிடுறாங்கன்னா, அவங்க வந்து கன்ஃபார்மா அவங்களுக்கு வந்து சனி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அத பண்ண முடியும். இப்ப நார்மலா போய் ப்ரே பண்ணிட்டு வரவங்கள விட, இவங்க வந்து ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க கடவுள்ட்ட போய் நிக்கும்போதே. ஸோ இந்த மாரி சனிக்கு வந்து நெறைய வந்து பாசிட்டிவான குணங்கள் வந்து சனி டாமினேட்டட் பீப்புள் கிட்ட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது மாரி நெறைய வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.